இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் ஆயில் 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை நம்ம 3 பொருளை மட்டுமே வச்சு செய்திருக்கோம். ஆனால் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடி பார்த்திங்கன்னா முழங்காலுக்கு கீழே டக்குன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு 6 மாதம் தொடர்ந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணுங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது தான் நம்மளுக்கு சூப்பரான 100% ரிசல்ட் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு பொருளாக நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருவேப்பில்லைங்க. கருவேப்பிள்ளையை நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட கருவேப்பில்லை காஞ்சது இல்லை அப்படின்னா கருவேப்பில்லை பொடி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பில்லை பொடியும் இல்லை அப்படின்னா பச்சையாக கருவேப்பிலை இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு விதமான கருவேப்பிலையாக இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த ஹேர் ஆயிலுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த பொருள் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா மருதாணி இலையோட காஞ்சது தான், காஞ்சு போன மருதாணி இலை. இந்த காஞ்சு போன மருதாணி இலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாக உங்களுக்கு மருதாணி இலை கிடைச்சாலுமே சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணுங்க. கருவேப்பிலை வந்து நம்மளுடைய ஹேரை நல்லா அடர்த்தியாக நல்லா வந்து நீளமாக வளர வைக்கும். அதேமாரி மருதாணி நல்லா நம்மளுடைய ஹேருக்கு கலர் கொடுக்கும். கருப்பான முடி வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லா கருகருன்னு இருக்குங்க. அடுத்த பொருள் நம்ம சேர்க்க போகிறது வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகமும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த 3 பொருளையுமே நம்ம நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி செய்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பச்சையாக இருந்தாலுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கும்போது நல்லா வந்து பொடியாகணும், அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்க்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அளவுகள் வந்து ரொம்பவே முக்கியங்க. நம்ம எடுக்க போகிற பொருட்களுக்கு தகுந்த ஆயில் தான் ஊற்றி நீங்கள் காய்ச்சணும். ஆயில் கம்மியாகவோ இல்லை பொருட்களை கம்மியாகவோ நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு சரியான எஃபெக்டிவான ஹேர் ஆயில் கிடைக்காது. அதனால் நம்ம அளவுகளை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலை, 4 டீஸ்பூன் கருஞ்சீரகம். இந்த ப்ரொப்போர்ஷனில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போய் இதை நல்லா பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்துருக்கிற 3 பொருளையுமே அதில் சேர்த்துருங்க. 3 பொருளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து அதே இரும்பு கடாயில் சேர்த்துருங்க. இந்த ஹேர் ஆயிலை நம்ம இரும்பு கடாயில் தான் செய்யணும், அது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் எவ்வளோ எண்ணெய் சேர்க்க போகிறோம்னா 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் வந்து இதில் அவுரி இலையில் செய்த ஆயிலை வந்து நான் சேர்க்க போகிறேங்க. நீங்கள் சாதாரண தேங்காய் எண்ணெயுமே சேர்க்கலாம். அவுரி இலை ஆயில் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை சேர்க்குறேன். இந்த அவுரி இலை ஆயிலை சேர்க்கும்போது நம்மளுடைய ஹேர் ஆயிலோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும். ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க. அதனால் நான் இந்த அவுரி இலையோட ஹேர் ஆயிலை சேர்த்துக்கிறேன். அவுரி இலையை வச்சு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐகான்லேயும் தெரியும் பாருங்கள், லிங்க்கு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து அவுரி இல்லை அப்படின்னா, அவுரி ஒத்துக்காது அப்படின்றவங்க நீங்கள் சாதாரண தேங்காய் எண்ணெயிலேயே இதை காய்ச்சலாங்க. இந்த நான் எடுத்திருக்கிற அளவுகளுக்கு கரெக்டாக 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த அவுரி இலை ஆயிலை வந்து இந்த பொடிகளோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்பவே வந்து சிம்மில் இருக்கிறதோட கொஞ்சமாக மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம ஆயிலை காய்ச்சி எடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதங்க. ரொம்பவே நீங்கள் ஆயிலை வந்து கொதிக்க விட்டுட்டாலோ இல்லை
கொதிக்காமல் எடுத்துட்டாலோ நம்மளுக்கு வந்து சரியான எஃபெக்டிவான ஆயில் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு போட்டு வச்சு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நுர வர ஆரம்பிக்கும், சுற்றி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. இதுக்கு மேலே கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஆயில் வந்து நமக்கு எஃபெக்டிவாக கிடைக்காது. நல்லா கொதிச்சிட்டோன்னே கரெக்டான ஸ்டேஜில் கொதித்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து 24 ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வச்சுருங்க. இரும்பு கடாயில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கெட்டே போகாதுங்க. பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணாமல் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நீங்கள் எப்பெல்லாம் வந்து தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி 2 ஹவர்ஸ் வந்து நல்லா விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் விட்டதுக்கப்புறமா ஷாம்போ இல்லை சீகக்காயோ போட்டு நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை நான் வந்து ரெகுலராகவே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க நீங்கள் ரெகுலராக இந்த ஆயிலை வந்து சாதாரணமாகவே பயன்படுத்திக்கலாம். ஹேர் க்ரோத் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் நீங்கள் ஒரு 6 மந்த்தாவது தொடர்ந்து யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம முடிக்கு வந்து எந்த ஒரு ஆயிலுமே செட் ஆகும். 6 மாதத்தில் உங்களுடைய ஹேர் க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.